ரேவந்த் ரெட்டி அவர் பேரு. அவர் இவர் ரெடி பண்றாரு. ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுனை ரெடி பண்றாரு. எதுக்கு? நீ சிஎம் ஆயிடுப்பா, அங்க தெலுங்கானால பவன் கல்யாண் இருக்காரு, இங்க நீ வந்துருன்னு. என்னன்னாங்க, அவரு யாரையும் அந்த நடந்த சம்பவம் என்னன்னா, அந்த பையன் இறந்தது, அந்த அம்மா 2 பேரும், அது யாரும் திட்டமிட்டு பண்ணல இல்லைங்களா, அதுவா நடந்துருச்சு. நடந்ததுக்காக அவர் ரொம்ப மன்னிப்பு கேட்டாரு. அந்த குடும்பத்தை நான் தத்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. அந்த பையனுடைய ஃபியூச்சருக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பண்ணி தரேன்னு சொன்னாரு. அண்டு ஒரு நாள் அவரை அரெஸ்டும் பண்ணி அவரை வச்சாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, புஷ்பா உண்மையிலே ஃபயர் ஆக போகுதுன்னு அர்த்தம். அவர் புஷ்பான்னா புஷ்பா இல்லடா ஃபயர்னார்ல, புஷ்பா இல்லடா அது சிஎம் கொண்டு வந்து நிறுத்த போறானுங்க. இதெல்லாம் இப்படிதான் நடக்கும். எம்ஜிஆர் கலைஞர் ரொம்ப நெருக்கடி கொடுத்ததுனால எம்ஜிஆர் வந்தாரு. ஜெயலலிதா நெருக்கடி கொடுத்தப்ப ரஜினிகாந்த் வந்திருக்க வேண்டியது, வரல. இப்ப தொடர்ந்து டிஎம்கே விஜய்க்கு நெருக்கடி படம் ரிலீஸ் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருந்ததுனால அவரும் விஜயகாந்த் சாரும் இல்ல, இந்த பக்கம் ரஜினிகாந்த் வர வேண்டியவரும் இல்ல. அதனால நம்ம வந்தோம்னா கரெக்டான கேம்னு விஜய் அவர்கள் வந்துட்டாங்க. இப்ப விஜயோட வருகை எப்படி ஒரு பிரகாசமா, நிச்சயமா அவர் விஜய் அவர்களின் அரசியல் விஜயம் வெற்றியில் முடியும்ன்ற மாதிரி இருக்கு. அரசியல் விஜயம் வெற்றியில் முடியும் அப்படின்ற மாதிரி இன்றைய நிலை. இளைஞர்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்களை வச்சிருக்காங்க. அந்த ரசிகர்களுடைய உற்சாகத்துல நிச்சயமா ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எந்த எப்ப அப்படின்றத நமக்கு தெரியல, 26 31 36, ஆனா கன்ஃபார்மா ஒரு வாட்டி ஆகாது. ஸோ அது மாதிரி திரு அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு தொடர்ந்து அங்க நெருக்கடி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, இறங்கிதான் ஆகணும். ஸோ அந்த ரெட்டி இருக்கார் பாத்தீங்களா சிஎம், அவர் வேற வேலையை பார்க்கலாம். இவரையே நோண்டிக்கிட்டு என்னன்னாங்க, இந்தியா பூரா இப்ப பேசு பொருள் யாரு? அல்லு அர்ஜுன். இன்னைக்கு இந்தியா பூரா பேசு பொருள். ஆனா இந்தியா பூரா பேசு பொருள் ரெட்டி கிடையாது. அப்ப ரெட்டிக்கு என்ன பண்ணுதுன்னா, யார பேசிக்கிட்டே இருந்தோம்னா ரெட்டிய வெளியெல்லாம் தெரியும்னு அவர் என்ன பண்றாரு, வேணு அல்லு அர்ஜுனை நோண்டிக்கிட்டே இருக்காரு. இது என்ன ஆகுதுன்னா, இன்னும் படம் ஓடிக்கிட்டே இருக்கு.